மயிலுக்கு இந்த தினேஷ பத்தின எல்லா உண்மை ரகசியமும் தெரிய வரதான் போகுது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த இந்த தினேஷ் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ஏற்கனவே வந்து ஒரு பொண்ண வந்து கொண்டு போய் விட்டுட்டு, அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டா. அதாவது ஏற்கனவே ஒரு பொண்ண வந்து இப்ப மயிலு எப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கானோ, அதே மாதிரி ஏற்கனவே ஒரு பொண்ண வந்து ஏமாத்திருக்கான். அந்த பொண்ணு என்னடான்னா தப்பிச்சு ஓடி வந்திருக்கு. அந்த பொண்ண குடுத்துட்டு இவனும் பணம் வாங்கிட்டு வந்திருக்கான். இப்போ நம்ம மயிலுவ கொண்டு போய் விட்டு தான் அந்த ஒரு விஷயத்துக்கு ஈடு கட்ட முடியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா இந்த ஒரு விஷயத்த வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மயிலு வந்து இப்போ ஆ முடிஞ்ச வரைக்கும் அதாவது அந்த நகை எல்லாத்தையுமே ஆட்டை போட்டு, அதே மாரி மயிலோட வாழ்க்கையும் வந்து சீரழிச்சுட்டு, அதுக்கப்புறம் கொண்டு போய் வித்துடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா மயிலுக்கு கடைசியில இப்படிப்பட்ட உண்மைகள், அதுவும் இல்லாம அந்த தப்பிச்சு போன அந்த பொண்ணு மூலியமாவே தெரிய வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை தான் வந்து பாழா போயிடுச்சு. இந்த தினேஷ நம்ம அவ்ளோ நம்புனோம். ஆனா அந்த தினேஷ் இருந்துட்டு நமக்கு உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு காரியத்த செஞ்சுட்டான். கண்டிப்பா வந்து இந்த தினேஷ சும்மா விடக்கூடாது. அவன போலீஸ் கிட்ட புடிச்சு குடுக்கணும். அதுவும் இல்லாம இப்போ அந்த பொண்ணு பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்கு. அதுவும் இப்போ வந்து இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய வந்து ஏமாத்துறதுக்காக பார்க்குறான். அந்த வாழ்க்கைய வந்து சீரழிக்கிறதுக்கு பார்க்குறான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே பயங்கர கோவத்துல இருந்தது மட்டும் இல்லாம, எப்படியோ ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு, கடைசியில மயிலு கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றாங்க. ஆனா மயிலு ஒரு மிகப்பெரிய வடிகட்டின முட்டாள் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே வந்து மயிலு இருந்துட்டு எவ்வளவோ வந்து மயிலுக்கிட்ட எல்லாருமே சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம மல்லி எல்லாம் கூட சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்த கொஞ்சமாச்சும் வந்து புரிஞ்சுகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். இப்போதைக்கு அதெல்லாம் யோசிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி இப்போ மயிலு வந்து முழுசா இந்த தினேஷ் கிட்ட வந்து சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே வந்து நகை எல்லாமே எடுத்து பயங்கரமான சீன் ஆயிடுது. கண்டிப்பா இப்போ சீக்கிரமா வந்து இந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. அதாவது விஜய், மல்லி இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு இப்போ மயிலு வந்து எங்க போயிருக்கா, அதுவும் இல்லாம இந்த நகை என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்ததா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா? மல்லி வந்து மயிலுக்கு ஃபோன் பண்றாங்க. மயிலு ஃபோன் எடுக்கிறது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம். அதாவது இந்த பொண்ணு வந்து இப்போ எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கு. அந்த தினேஷ. இதுக்கு முன்னாடியாச்சும் கூட வந்து பிரச்சனை இல்ல. இந்த மாரி வந்து சில விஷயங்கள் வந்து நடக்கல. அதுவும் இல்லாம நம்மள தான் ஏமாத்திட்டான். அவன வந்து புடிச்சு சட்டைய புடிச்சு வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அ இந்த பொண்ண வந்து காப்பாத்தணும். முதல்ல வந்து அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு மாரி இருக்கு. அந்த பொண்ண எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா இந்த ஒரு விஷயத்த வந்து செய்றாங்க. அதாவது தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து இவங்க எங்க போவாங்க? அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இப்ப எப்படி மயிலு வந்து இந்த மாரி வீட்ல இருந்து நகை எடுத்துட்டு வா, பணம் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ ஏமாத்தி வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க இல்லையா? கூட்டிட்டு போய் காஞ்சிபுரத்துல ரூம் எடுத்து, இப்போ அதே மாரி தான் வந்து அடுத்ததா இந்த ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு போயிருப்பான். ஏன்னா, அங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டலு. அந்த ஹோட்டல் ரூமுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பான். கண்டிப்பா வந்து இவன் நல்லவன் கிடையாது. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா புடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து நினைக்கிறாங்க. அதாவது தினேஷ வந்து எந்த அளவுக்கு மோசமானவன் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். ஆனா மயிலுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதே மாரி மயிலு இருந்துட்டு இதுக்கு மேல வந்து அதாவது நமக்கு எல்லாமே தினேஷ் தான் அப்படிங்கிற மாரி வந்து நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா, இப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு நேரா போய் வந்து பார்க்குறாங்க. ஆனா தினேஷுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட நம்ம எப்படியாச்சும் உண்மைய சொல்லி ஆகணும். அந்த பொண்ணுக்கு புரிய வச்சாகணும். ஏன்னா இவனுங்கெல்லாம் மோசமானவங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து அந்த பொண்ண கூட்டிட்டு போறதுக்காக அதாவது அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதாவது ஏற்கனவே இவனுங்கெல்லாம் ஒரு 2, 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த பொண்ணு பார்த்துருச்சு. அதுவும் இல்லாம இந்த மாரி அவ மட்டும் வந்து எங்க பார்த்தாலும் முதல்ல அவள தூக்கணும். இல்லன்னா நமக்கு தான் வந்து மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ அந்த பொண்ண கொலை பண்றதுக்கு இவங்க தயாரா இருந்துட்டு இருக்காங்க. இல்ல கடத்தி கொண்டு போய் விக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ அவங்களோட கண்ல மட்டும் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தான் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில தான் வந்து மயில் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஹோட்டல விட்டு வெளிய வராங்க. அந்த ஒரு டைம்ல தான் மயிலுவ பார்த்து, "நீ நெனைக்கிற மாரி தினேஷ் நல்லவன் கிடையாதும்மா" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி விஷயத்த வந்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து, "நீ யாரு? அன்னைக்கே வந்து தினேஷ் சொன்னான். அதுவும்ல முதல்ல வந்து தினேஷ் யாருன்னே தெரியாது எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நடிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில ஃபோட்டோலாம் காட்டுனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்புனாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாரி நீங்க நெனைக்கிற மாரி கிடையாது தினேஷ். அதே மாதிரி எங்கள வந்து பார்த்தேங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, தினேஷோட
வீட்ல வந்து சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, ஏம்மா நீ என்னம்மா அவ்வளோ முட்டாளா? நான் சொல்றத முதல்ல கேளு. அதாவது உன்னை எப்படி வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, அதே மாரி தான் வந்து என்னையும் முதல்ல லவ் பண்ணிட்டு இருந்தான். லவ் பண்ணி ஏமாத்தி வீட்ல இருந்து நகை எடுத்துட்டு வா, பணம் எடுத்துட்டு வா, நம்ம போய் ஜாலியா இருக்கலாம். ஒரு வண்டி இருந்தா போதும், ஒரு ஆ இது இருந்தா போதும், ஃபோன் இருந்தா போதும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில தான் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு உண்மையான சுயரூபம். அதுவும் இல்லாம என்ன கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து வித்துட்டான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப மயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க வேற யாரோன்னு நெனச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்ல போக, கடைசியில நீ நான் அதாவது உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு பாரு. அதுவும் இல்லாம இன்னைக்கே வந்து ஒண்ணு சேரலாம். அதுவும் இல்லாம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்து அவன் பேசுவான். அவனோட நடவடிக்கையிலேயே உனக்கு நல்லாவே புரியும். அவன்கிட்ட இருந்து முதல்ல நீ தப்பிச்சு போகணும். அதுதான் எனக்கு ஒரே ஆசை. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. என்னோட வாழ்க்கை தான் வந்து இப்படி பாழா போயிடுச்சு. அதுவும் இல்லாம இப்ப அவன தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீயாச்சும் வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, அவன புடிச்சு போலீஸ் கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல மயிலு வந்து இது எதையுமே ஏத்துக்கிற மாரி இல்ல. ஏன்னா மயிலுக்கு அப்படியே எல்லாமே தெரியும். தினேஷ் வந்து ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீயே வந்து இது எல்லாத்தையுமே நோட் பண்ணு. அப்பதான் உனக்கே புரியும். அப்பதான் நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த வந்து தெளிவா வந்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து மயிலோட மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறுகுறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா தினேஷ பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.